7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். 3 நாள் பயணமாக டெல்லி வந்துள்ள இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரா வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசினார். அப்போது மீனவர் பிரச்சினைக்கு இரு நாட்டு மீனவர் அமைப்புகள் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டான்லியிடம் கேட்கலாம். ஸ்டான்லி, இப்போ இரு நாட்டு மீனவர்கள் அமைப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது குறித்து அங்கே டெல்லியில் என்ன நிலவரம்னு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரா அவர்கள் 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவர் நேற்று வந்திருந்தார். இன்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுடன் சுமார் 3 மணி நேரம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடந்தது என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் தெரிவித்திருந்தார். இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக இரு நாட்டு உறவுகள் பற்றி விவாதிக்கப்பட்டதாகவும் அதில் முக்கியமாக அரசியல் ரீதியான வணிக ரீதியான மட்டுமில்லாமல் தமிழர் பிரச்சனை மற்றும் மீனவர் பிரச்சனை இது போன்ற பல விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. முக்கியமாக இந்த மீனவர் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் அங்கு இருக்கக்கூடிய இந்திய மீனவர்களின் படகுகளை மீட்டு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளை பற்றி ஒரு தெளிவான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். சுமார் 87 படகுகள் அங்கு இருப்பதாக தெரிகிறது. ஆக இந்த படகுகளை மீண்டும் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேசிக் கொண்டார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண இரு நாட்டு மீனவர் அமைப்புகளுக்கும் ஒரு பொதுவான இடத்தில் மட்டுமில்லாமல் ஒரு பொதுவான தேதியில் இரு நாட்டு மீனவ அமைப்புகளும் பேசலாம் என்கிற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெற்றது. பானு, ஸ்டான்லி, இப்போ முக்கியமாக நம்மளோட மீனவர்களோட படகுகள் அங்கே நிறைய மாட்டிட்டு இருக்கு. அதை எப்படி அவங்க மீட்பது குறித்த நடவடிக்கைகளை எடுக்க போறாங்கன்றதை பற்றி ஏதாவது செய்தி தெரியுதா? கண்டிப்பாக இப்போ பானு, இன்றைய தினம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையின் போது இதற்காக ஒரு தெளிவான, அதாவது இரு நாட்டு உறவும் பாதிக்காத வண்ணம் இந்த சுமார் 87 படகுகள் தற்போது அங்கே இருப்பதாக இந்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அக்பருதீன் தெரிவித்திருந்தார். ஆக இந்த படகுகளை எல்லாம் பத்திரமாக மீட்பதற்கு ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு தீர்வை வந்து இரு நாடுகளும் சேர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும் மேலும் மிக விரைவில் இது வந்து செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பானு, ஓகே ஸ்டான்லி, இப்போ வந்து இலங்கை அகதிகளோட மறுவாழ்வு குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ இலங்கை அகதிகளோட மறுவாழ்வு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. ஆக இந்த மாத இறுதியில் இது குறித்து மேலும் பேச்சுவார்த்தை, அதாவது இரு நாடுகளுக்கும் இடையே இந்த சில நாட்களாக இல்லாமல் இருந்த இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும் என்று அவர்கள் கூறியிருந்தனர். ஆக இந்த மாத இறுதிக்குள் இந்த இலங்கை அகதிகளுக்குரிய நடவடிக்கைகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்றும் இந்தியா அந்த கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டது. பானு, ஸ்டான்லி, இப்போ வந்து இலங்கையில் பொறுப்பேற்றிருக்கிற இந்த புதிய அரசு வந்து இந்தியாவோட ரொம்பவே நெருக்கமாக பழகிட்டு வர மாதிரி தெரியுது. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ இந்த புதிய அரசானது அவர்கள் கூற்றுப்படியே அவர்கள் வந்து இந்தியாவுடன் நல்லுறவை விரும்புவதாக அவர்கள் கூறி வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் தற்போது இங்கே வந்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் நான் பதவியேற்று 5 நாட்களுக்குள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள நல்லுறவை காட்ட வேண்டும் என்பதற்காக, மேலும் இந்த அடுத்த மாத தொடக்கத்தில் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவும் இந்தியா வர உள்ளார். ஆக இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த ராஜபக்சே ஆட்சியின் போது சில விரிசல்கள் இருந்து வந்தது. இந்த சீனாவின் ஆக்கிரமிப்பு, அங்கு சீனா துறைமுகம் கட்டுவது மட்டும் இல்லாமல் அங்கு அதிக முதலீடுகள் செய்வது என்பது குறித்து சில இந்த இரு நாட்டு உறவுகளிடையே விரிசல் வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போது இந்தியாவுக்கு மிகவும் அருகில் இருக்கும் இலங்கையும் தாங்கள் இந்தியாவுக்கு மிகவும் நண்பர்கள் என்று கூறிய நிலையில் தற்போது ஒரு பாசிட்டிவான ஸ்டெப்பாக தான் கருதப்படுகிறது. ஏனென்றால் இரு நாடுகளுக்கும் இடையே நாங்கள் வந்து ஒன்றாக இருக்கிறோம், மேலும் எங்களுக்கு வந்து இந்த நல்லுறவு மிகவும் முக்கியம் என்று இலங்கை இந்த அடி எடுத்து வைத்திருக்கிறது. ஆக இந்தியாவும் இதை வந்து ஏற்றுக்கொண்டுள்ளது. மேலும் சுஷ்மா ஸ்வராஜை இலங்கைக்கும் அழைத்துள்ளார்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரும் செல்வார். ஆக இந்த ஜாயிண்ட் மீட்டிங்ஸ், இரு நாடு சந்திப்புகள் என்பது அதிகமாகும் என்று தெரிய வருகிறது. கடந்த 2013ஆம் வருடம் நடந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம்
இந்த இந்த வருடம் ஒரு மீட்டிங் ஆனது நடைபெறும் என்றும் தற்போதைய பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆக இதுவும் இந்த ப்ராசஸ், அதாவது நடைபெறுகிற இந்த ப்ராசஸ்ல ஒன்றாக இருக்கும் என்று கூறியுள்ளனர். இந்த புதிய அரசு பதவியேற்று 5 நாட்கள் தான் ஆகிறது. ஆக இன்னும் நாட்கள் செல்ல இன்னும் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் என்று இந்திய அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பானு, இணைப்பிலேயே இருங்க ஸ்டான்லி, தொடரலாம். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் சாதகமான அறிகுறிகள் தென்பட்டது தொடங்கி இலங்கையில் உள்ள பத்திரிகையாளர் நவரத்னாவுடன் கேட்கலாம். இந்த பேச்சுவார்த்தை எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். தற்பொழுது இன்றைய சந்திப்பு இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், நாளைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடைய சந்திப்பு மிக நடைபெறுகின்றது. ஒரு வரவேற்கத்தக்க விடயம். கடந்த 15-20 வருடங்களுக்கு மேலாக இலங்கை இந்திய மீனவ பிரச்சனை என்பது ஒரு பூதகரமான பிரச்சனையாக காணப்படுகிறது. பொதுவாகவே இந்திய கடலோரங்களில் இருக்கின்ற மீனவ சமூகம் அல்லது மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டி மீன் பிடிப்பதனால் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அபிப்பிராயமும், அதே வேளையில பாரிய படகுகளை கொண்டு வந்து மீன் பிடிப்பதனால மீன் வளம், கடல் வளம் அள்ளப்படுகிறது என்று சொல்லப்படுகிற குறைவாகும் பொதுவாகவே இலங்கை மீனவர்கள் மத்தியிலும் அல்லது இலங்கை மீனவர்களாக மீனவ தொழிலை செய்கிற கிராமங்களை சேர்ந்தவர்கள் சொல்லுகிற குறைபாடுகளாக காணப்படுகிறது. இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுலபமான முடிவு காணப்பட வேண்டும் என்று பல்வேறு காலங்களில் பல்வேறு தரப்பினராக அரசாங்கத்திலையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. மீனவ சங்கம் அல்லது மீனவ அமைப்புகளையும் ஒன்று கூட்டி பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அதற்கு உடன்பாடு காணப்படாத ஒரு நிலை வந்தது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் இந்தியாவுடன் ஒரு நல்ல உறவை பேண வேண்டும் என்று சொல்லப்படுவதில் அதிதீவிரம் காட்டி வருகின்றதை நாங்கள் காணுகின்றோம். குறிப்பாக கடந்த அரசாங்கத்தில் சீனாவுடனான தொடர்பு இலங்கை அரசாங்கத்துக்கு நிறைவாக இருந்த காரணத்தினால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்புகள், அந்நியோன்யங்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வகையிலேயே இருந்திருக்கிறது. இது பல வழிகளில் இலங்கை இந்திய உறவுகளை பாதித்து வந்திருக்கிறது. குறிப்பாக மீனவ குடும்பங்களை அல்லது மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பாரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற பெருந்தொகையான மீனவ சமுதாயத்துக்கு கிடைக்கின்ற வருமானங்கள் போதவில்லை, அல்லது இலங்கை இராணுவத்தினாலும் இலங்கை கடற்படையினராலும் ஏனையவர்களாலும் துன்புறுத்தப்படுகிறார்கள், அடித்து ஒடுக்கப்படுகிறார்கள், பறிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிற பல்வேறு விதமான குறைபாடுகள் பல்வேறு காலங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்திய மீனவர்களை கொண்டு வந்து அடைத்து அவர்களுக்கு அநியாயம் வழங்குகின்ற நிலைமையும் காணப்படுவதாகவும் பல தரப்புகளிலும் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த நிலை தற்போதைய அரசாங்கத்தில் தொடர்ந்து நிலவும் என்று சொல்ல தற்பொழுது வந்திருக்கின்ற இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்தியாவுடன் ஒரு நல்லுறவை பேண வேண்டும். அதேபோல் இலங்கையினுடைய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்தியாவுடன் ஒரு நீண்ட நட்புறவை பேணுகின்ற ஒருவர். ஆகவே இந்த உறவுகள் இனி இலங்கை இந்திய மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு சுமூகமான முடிவை அல்லது சுமூகமான உறவை அல்லது தீர்வை கொண்டு வரும் என்று நன்றி சார்.